ஆமாம், அதிமுகவிலேருந்து இப்போ இந்த 3 பேர் முதல்ல வந்தாங்க. அப்புறம் இசைக்கே சுப்பையா வந்தார். 4 பேர் ஆச்சு. ஆகவே நீங்கள் திமுகவோடு டைப் வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு போகும்பொழுது அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் என்ன சொல்கிறேன், நாளைக்கு சொல்லுங்க பழனிசாமியை, நாங்கள் ஆட்சி அமைக்கல, திமுகவோட தொடர்பு இல்லை, நான் உண்மையானவன் நேர்மையானவன், அதுக்காக நான் முயற்சி பண்ணலன்னு சொல்லுங்கன்னு தான் முதல்லையும் சொன்னேன், இப்பயும் சொன்னேன். இப்போ அந்த லீமா ரோஸ்னு ஒருத்தங்க மேடம் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. யாரோ ஒருத்தர் எனக்கு சொன்னார், அவங்க தான் சின்னம்மா, இப்போ புது சின்னம்மா அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், அந்த அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப இவங்க தெரிஞ்சவங்க. அவங்க இப்போ இல்லை, பாரிவேந்தர் கட்சியில் பொதுச் செயலாளர் இருந்தாங்க. அது முதல்ல இருந்து எனக்கு தெரியும். அவர்கள் அன்போடு சொல்லிக்குவேன், சின்னம்மான்னு தான் சொல்லுவானுங்க, புது சின்னம்மானுங்க, காலில் விழுவாங்க, இருக்க காசெல்லாம் கறந்துருவாங்க. அப்புறமா ஒரு பொதுக்குழு போட்டு சின்னம்மாவை காலி பண்ணிட்டோன்னு. இது ரொம்ப லீமா ரோஸ் ரொம்ப உஷாராக இருக்கணும். இங்கே வந்து உங்களை ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ பார்க்குறாங்கன்னு அவங்க நினைச்சக்கூடாது. ஏமாந்து விடாதீர்கள். ஏமாந்த காலத்தில் ஏற்றம் கொண்டோன் புலிவேடம் போடுகின்றான், புரட்சி கவி சொன்ன மாதிரி. ஆகவே லீமா ரோஸ் அவர்களுக்கு இப்போ புது சின்னம்மான்னு பேரை வச்சிருக்கானுங்க. ஏமாந்து போயிடாதீங்க.